சங்காரி சங்காரி இப்ராஹிம் சங்காரேவா? மமது சங்காரி மமது சங்காரே மமாது சங்காரி லீக் ஒன்ல இருந்து வாங்கிட்டு வந்தானுங்க. லீக் ஒன் அந்த PSG சண்டை போட்ட டீம் அந்த ஓகே. டைட்டிலுக்கு லான்ஸா? லான்ஸ்ல இருந்து தூக்கிருக்காங்க. ஆர்சி லான்ஸ்ல இருந்து தூக்கிருக்கானுங்க. பையன் நல்ல ஒரு ப்ரீ சீசன் போயிருக்கு. சூப்பர். ஒரு டைனாமிக்கா ஃபுல்லா கவர் பண்றதுக்கு ஆல்சோ டெக்னிக்கல் பிளேயர்ஸ் வச்சிருக்கானுங்க மிட்ஃபீல்ட்ல. நிறைய பேர் வாங்கிருக்கானுங்க போல இருக்கே ப்ரோ. அதான் ப்ரோ, ஜேடன் ஆந்தனி அந்த பர்ன்லியோட விங்கர் ஒருத்தர் இருப்பான்ல, விங்கர் கம் ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் இருப்பான். அவனால அண்டர்ரேட்டட் சைனிங். நல்ல சைனிங் ப்ரோ ஆந்தனி. ஆமா, கேலம் வில்சன் பேக்கப்புக்கு போட்டிருக்காங்க. இகார்த்தியாவுக்கு சூப்பரான ஒரு சைனிங்ஸ் பண்ணிருக்கானுங்க. யாரோ ஷூஸ்டர் அப்படினு சென்டர் பேக் வாங்கிருக்கானுங்க போல இருக்கு. ஆமா ஆமா, ஷூஸ்டர் தூக்கிருக்கானுங்க. ஆமா, இது இல்லாம லோன் சைனிங் வர 3-4 பேர் வரானுங்க டீமுக்குள்ளார பின்னாடி. அதான் பென்ஃபோர்ட் அதான் போன சீசன் எத்தனாவது 8th 9th அந்த மாதிரி முடிச்சானுங்களோ. ஸோ மறுபடியும் அதே தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சி, அதான் அந்த கோர், அந்த கன்சிஸ்டன்சி அவனுக்கு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. ஷாடே, இகார்த்தியாகோ மிட்ஃபீல்ட்ல விட்டு அந்த டெக்னிக்கல் வச்சிருக்கானுங்க ப்ரோ. ஒரு டர்ட்டி ஒர்க் பண்றது இப்ப சங்காரி இறக்கிருக்கானுங்க. ஆமா, நல்ல ஒரு டஃப் தருவானுங்க. ஆமா, அது பேர் என்னது, ரீசெண்டா எவனையோ கூட புரட்டி எடுத்துருக்கானுங்க போல இருக்கே ப்ரோ. 7-0 ஏதோ சம்திங் ட்விட்டர்ல பார்த்தேன் நானு. நம்ம இவனுங்க ஃபிராங்க்ஃபர்ட் 7-0. அதான் அதுல பார்த்தேன் நான், மிரண்டேன். ஷாடே, தியாகோ, தியாகோ எல்லாம் போட்டு பொழந்துருக்கானுங்க. எங்க கூட தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ன பண்ண காத்திருக்கானுங்களோ. ஷாடே ஆக்சுவலி நல்ல பிளேயர் ப்ரோ. எனக்கு ஷாடே மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கு. உங்க எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்கா? ஓட்டம் கட்டுவான் ப்ரோ. ப்ரோ நல்ல ஏரியல் எபிலிட்டி இருக்கும் ப்ரோ அவங்கிட்ட. ஸ்பீடு, ஏரியல் எபிலிட்டி, சூப்பர் பிளேயர் ப்ரோ. ஷாடே மேல கண்ணு இருக்கு. பிக் கிளப்ஸ்க்கு அப்போ ஒரு மூவ் இருக்கு அவனுக்கு. ஃபினிஷிங்குமே நல்லா நறுக்குன்னு இருக்கும் ப்ரோ. ஷாடே நல்லா இருக்கும். அந்த லாஸ்ட் டிசிஷன் மேக்கிங் தான் மேபி சொல்லலாம். ஆனா இப்போ அதோட இது பண்ணிட்டு இருக்கான். இல்ல அதான் அவனை வந்து விங்ல போட்டு ஆடுவானுங்க பிரென்ஃபோர்டு. ஏன்னா வேற ஒரு ஸ்ட்ரைக்கர் இகார்த்தியாவா மாதிரி ஆக்சுவலி அவன் ஸ்ட்ரைக்கராகவே போட்டு ஆடலாம். அவன் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு அவனுக்கு. நல்ல நல்ல ஒரு பிளேயர். எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் சொன்னா ஆர்சனல் ஃபேன்ஸ் சட்டையை பிடிக்க வந்துருவானுங்க. லெஃப்ட் விங் வந்து எவனையோ எங்கேயோ வந்து வாங்குறதுக்கு ஷாடே வாங்கலான்ற எனக்கு நான் ஒரு அண்டர்வெல்மிங் சைனிங் தான். அதாவது நேம் வைஸ் பார்த்தீங்கன்னா யாரா, ஏன்னா ஜெர்மனி டீமுக்கே அவன் ஸ்டார்ட் பண்ண மாட்டான் ஷாடே எல்லாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு அண்டர்வெல்மிங் சைனிங் தான். ஆனால் அவனுக்குள்ளார ஒரு பிளேயர் இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஷாடே வந்து அந்த பிரீமியர் லீக் அடாப்டபிலிட்டி, நல்ல ஒரு அத்லீட் ப்ரோ. ஒரு நல்ல அத்லீட் பிளஸ் ஃபுட்பால் பிளேயர், அது நல்ல ஒரு காம்போ. ஸோ அதனால ஷாடே எப்பவுமே ஒரு கண்ணு இருக்கும். பார்ப்போம் என்ன இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு, இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு வந்து அவன் பிரீமியர் லீக்ல வந்து ரெடி பிளேயர். அவன் இப்ப எதனா ஒரு கிளப் மேபி பிக் 6 இல்லனாலும் இப்ப அஸ்டன் வில்லா போறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்டன் வில்லா போனானுங்கன்னா அஸ்டன் வில்லா அவன் வந்து உடனே அந்த இதுதான் பிளக் அண்ட் பிளே மாதிரி தான் அவன் அங்க. மறுபடியும் அங்க போய் அஸ்டன் வில்லாக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. ஆமா. சோ அதான் லண்டன்ல வேற இருக்கான் பிரென்ஃபோர்டு. சோ மேபி லண்டன் செல்சிக்குலாம் போனாலும் அவன் என்ன ஏஜ் அவனுக்கு? கம்மி ப்ரோ, 24 25 அந்த மாதிரி தான் ப்ரோ. அப்பனா ஒரு மூவ் கண்டிப்பா இருக்கும் அவனுக்கு. ஸ்பர்ஸ் கேக்போக்கு 70-80 மில்லியன் கொடுக்கறதுக்கு ஷாடே கொடுத்து வாங்கலாம்ப்பா தாராளமா, என்ன பொறுத்த வரைக்கும். ஆமா, டெலிவர் பண்ணுவான். 2001 நவம்பர். அதான் ஸ்பர்ஸ் 70-80 மில்லியன் கேக்போ சாவியோ கொடுக்கறதுக்கு ஷாடேக்கு அதே காசு கொடுத்து தாராளமா இறக்கலான்ற நான். ஸ்பர்ஸ் இறக்கலாம். என்ன பிளான் போடுறான், என்ன கிண்டுறான் இல்ல. அதான் அவன் ஏதாவது பிளான் வச்சிருந்தானா ஓகே. பட் ஆனா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயர் ப்ரொஃபைல்ஸ் சொல்றேன், அந்த பீக் நோக்கி போற ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். எங்களுக்கு ஒரு பாடி வேணும் ப்ரோ, அட்டாக்கிங் பாடி வேணும். அதுக்கு இறக்கலாம், நல்லாவே இருக்கலாம். ஆமா, அதுதான் பிரென்ஃபோர்ட்ல நம்ம போன வாட்டி அந்த ஏஎம்எஃப் அந்த ஆடுவான்ல, அந்த கொஞ்சம் பால்டா இருப்பானே, அவன் பேரை ஒரு மறந்துட்டேன் ப்ரோ. அவன்லாம் நான் ஆஃப் இருந்துச்சு. டாம்ஸ்கார்டு நல்ல பிளேயர், நல்ல பிளேயர். டாம்ஸ்கார்டு அவனுக்கு ஆஃப் சீசன் இருந்துச்சு. அவனுமே பேக்கப் வருவான்னு நினைக்கிறேன். ஆமா, பிரென்ஃபோர்ட் இஸ் லுக்கிங் குட் தான். நான் சொல்லிட்டே இருப்பேன் டாம்ஸ்கார்டு தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். டாம்ஸ்கார்டு படி கெட் தட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஆமா, அண்ட் கன்ஃபார்ம் தி பிக் 6 மூவ் அப்படினு. வயசு கம்மி ப்ரோ அவனுக்கு, வயசு கம்மி. கரெக்ட். அந்த எம்புமோ மாதிரி தான். என்னடா 32 இருப்பான்னு பார்த்தா 23 தான் இருக்கும். ஆமா,
ஒரு பிடெக் ப்ரூனோ ப்ரோ. இல்ல டாம்ஸ்கார்டு எம்புமோ வந்து அப்போ ஆப்பிரிக்கன் ஏஜ் வந்து கணக்காவாது, கிட்டத்தட்ட ஒரு டாக் இயர்ஸ் மாதிரி தான் அது. அதனால இந்த டியமாண்டே செல்ஃபி எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? there is ஆமா. no way this blood is 21 brother அப்படின்னு. எனக்கு நம்ம லிசனர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சாரு, டியமோண்ட் அனுப்பிச்சிட்டு, ப்ரோ என்ன ப்ரோ 19 வயசு தான் நம்புற மாதிரியே இல்ல, எனக்கு அண்ணன் மாதிரி இருக்கான் அப்படின்னு. ஆமா ப்ரோ, பார்த்தா அப்படிதான் ப்ரோ இருக்கான். ஆனா எனக்கு தெரிஞ்சு டியமாண்டே எல்லாம் கொஞ்சம் ரியல் ஏஜ் தான் நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. ஆனா அதான் டாம்ஸ்கார்ட்லாம் நல்ல ஒரு அந்த அந்த ஒரு ப்ரூனோ ப்ரொஃபைல் ப்ரோ. அவன் அந்த ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ப்ரொஃபைல். அவன் டெக்னிக்கல் ப்ரொஃபைல், விஷனரி விஷன்லாம் எல்லாமே இருக்கு. ஆமா, கோல்ஸும் அடிப்பான். கோல்ஸும் கிடைச்சா மாட்டினா நல்ல அடிப்பான். ஃப்ரீ கிக்கும் அடிப்பான். அந்த யூரோ செமிஃபைனல்ல இங்கிலாந்து கூட அடிப்பான் ஒரு ஃப்ரீ கிக். பிரெண்ட்ஃபோர்ட் 2021 அந்த இடன் ட்ரெஷர் தான். ஆமா, நிறைய வச்சிருக்கானுங்க, தோண்டி எடுத்தா எக்கச்சக்கமா ஆமா. இருக்கும். அந்த நல்ல 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 டீம் ப்ரோ பிரென்ஃபோர்டு. ஆக்சுவலி ஒரு கிளப் எப்படி ரன் பண்ணணும்னு பிரென்ஃபோர்டை பார்த்து கத்துக்கலாம். கரெக்டா அந்த ரன் பண்ணுவானுங்க அவனுங்க. பிரெண்ட்ஃபோர்டு, பிரைட்டன். ஆமா, போன்மத் தெரிஞ்ச பையன் ஆக்சுவலா ரெண்டு பேருமே அந்த பிரைட்டனுமே பிரெண்ட்ஃபோர்ட் ரெண்டு பேருமே வந்து ஓனர்ஸ் வந்து கேம்பிளர்ஸ் தான். ஒருத்தன் வந்து அந்த கேம்பிளுக்கு டேட்டா எடுத்து தருது, அந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்கான் போல. அதனால அந்த ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு குட் கேம்பிள், பேட் கேம்பிள் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் எடுக்கிறானுங்க. நல்ல ஒரு மேனேஜ் தான். ஆமா. ஆனா பாருங்களேன், அவனுங்க வந்து எம்புமோ அண்ட் விசா ரெண்டு பேரையும் வித்தானுங்க. ஆனா இகோர் தியாகோன்னு ஒருத்தனை இறக்கி அவன் ஒரு ஆலண்டுக்கு அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப். ஏன்னா பிரெண்ட்ஃபோர்ட் மாதிரி டீமுக்குலாம் வந்து அது இட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ் ப்ரோ. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 15 to 20 கோல் அடிக்கிற ஸ்ட்ரைக்கர் ஒருத்தர் இருந்தான்னா அது வந்து அவனுங்க ஒரு 14வது 15 13 14வது முடிக்க வேண்டியவனுங்க 7வது 8வதுக்கு எய்ம் பண்ணலாம். ஆமா, கரெக்ட். ஆல்சோ அந்த பிரெண்ட்ஃபோர்ட் ஸ்ட்ரைக்கர் ஹிஸ்டரியுமே ஒரு பயங்கரமான இவான் டோனி, விசா, வாட்கின்ஸ் நல்ல ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரைக்கர் ஸ்பான் பண்றதுல தே ஆர் ஸ்பானிங் சம்திங் தான், அவ்வளவுதான். அந்த ரெடி பண்ணி எடுத்து வந்துடுறானுங்க. இகார் தியாகோவே ஸ்பர்ஸுக்கு வர வேண்டியது. வேர்ல்ட் கப்ல எஸ்கேப் ஆயிட்டான் இகார் தியாகோ. வேர்ல்ட் கப் காப்பாத்திருச்சு. இல்லனா இகார் தியாகோ ஸ்பர்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சுனா கேக் போலாம் வரல அப்படின்னா ஒரு பிட்ட போடுவானுங்கன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் தி டேல போட்டு தொலைஞ்சிருவானுங்க. இகார் தியாகோலாம் வந்தா டோபி நெஞ்ச பிடிச்சிருவான். நானே கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி தான் கொஞ்ச நாளுக்கு. ஆமா ஆமா. வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா மக்களே பிரெண்ட்ஃபோர்டுக்கு? பிரெண்ட்ஃபோர்ட் இல்ல தான் கீத் ஆண்ட்ரூஸ் போன வாட்டி எல்லாரும் ரெலகேஷன் போட்டுருந்தாங்க. சொல்லுங்க இக்பால் ப்ரோ, ஏதோ சொல்ல வந்தீங்களே. இல்ல அடுத்து 2 கிளப் பார்த்து வச்சிருக்கேன். அத அடுத்த இந்த கிளப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கிளப் அப்படியே போ அப்படின்னா. ஓகே சூப்பர். சோ ஏதோ சொன்னாப்ல அது சொல்லட்டும். பிரெண்ட்ஃபோர்ட் அதனால இல்ல, கீத் ஆண்ட்ரூஸ் போன வாட்டி ரெலகேஷனுக்கு புது கோச், செட் பீஸ் கோச் என்ன தெரியும் அப்படின்னு போட்டிருப்பானுங்க. அதே மெயின்டைன் பண்றானான்னு பார்க்கலாம். அது அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. ஆல்சோ நான் மெயினா 2வது நோட் பண்ணணும்னு சொன்னது லீட்ஸ். ஒரு அண்டர்ரேட்டட் விண்டோ போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. சூப்பர். லீட்ஸ் பேசிரோம் அப்படியே அடுத்து. எல்லாரும் ஓகேவா லீட்ஸ்? இக்பால் ப்ரோ சொல்ல வந்தா. ஆமா இக்பால் ப்ரோ, நீங்க ஏதோ 2 கிளப் எடுத்து வச்சிருக்கீங்களே, அது என்ன யாரு ப்ரோ? ஆமா ஆமா ஆமா. லீட்ஸ் இருக்கா? லீட்ஸ் இல்ல ஏதுல லீட்ஸ் இல்ல, ஏதுல ஆக்சுவலா 2 இல்ல 3 2+1 நான் சேர்த்துக்கிறேன். சரி, அப்போ நீங்க ஒரு கிளப் சொல்லுங்க. நீங்க அவர் லீட்ஸ் இல்ல உங்களோட கிளப் சொல்லுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் நான் பிக் பெர்ஃபார்மர் அப்படின்னு யார நினைக்கிறேன்னா, நான் எங்களுடைய டர்பி ரைவல்ஸ் எவர்டன் இது பண்றேன். ஏன்னா அவனுக்கு சீசன் நிறைய பாசிட்டிவ் ஆமா சைனிங்ஸ்மே வந்து நல்லா பண்ணிருக்கானுங்க. ஆல்ரெடி மோயஸ் மாமா இருக்காப்ல, அவங்களுக்கு அந்த டீம் இது இருக்கு. ஒரு 2-3 சைனிங்ஸ் ஃபைனல் கோல் ஸ்கோரர், மேஜிக்கல் கோல் ஸ்கோரர் பிரெனன் ஜான்சன் இறக்கிருக்கானுங்க. ஆமா பிரெனன் ஜான்சன் வாங்கிருக்காங்க ஸ்பர்ஸ்ல இருந்து. அதே மாதிரி அந்த செல்சில டைரிக் ஜார்ஜ்னு ஒரு விங்கர் இருப்பான். ஆமா மெக்னீல் தூக்கி தள்ளி விட்டு ஜான்சன் வந்து பேலஸ் போயிட்டான் வந்து. அதே மாதிரி இவன் செல்சி அகாடமி விங்கர் ஒருத்தன் டைரிக் ஜார்ஜ் ஒருத்தன் சாக்காவோட இது ஏதோ ஈவில் சாக்கா அவனையும் வாங்கியிருக்கானுங்க. ஸோ அவன் வந்து இப்போ ப்ரீ சீசன்ல இவன கூட நியூ காஸ்டில் கூட ஒரு கோல்லாம் அடிச்சாண்டு ஏதோ டைம் லைன் வந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க ஒரு நேரம்
this is not how Derek George plays, man. Who is this guy putting that அதான் அவன் ஏதோ நல்லா அடிச்சிருந்தான் சொல்லி போட்டு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி நீங்க இவ்வளவு நேரம் பிரென்ஃபோர்டு அப்படி இவன் பிரென்ஃபோர்ட் இல்ல ஆர்சனல் போயிட்டானோ, கிறிஸ்டியன் நார்கார்டு மிட்ஃபீல்ட்ல வாங்கியிருக்கானுங்க. நான் பிரென்ஃபோர்டு நினைச்சிட்டு இருக்கேன். அற்புதமான பிரீமியர் லீக் ஜெயிச்சிட்டு நல்லா செட் ஆகும். அந்த நல்ல ஹராம்பால் ஆடுறதுக்கு செட் ஆகும். சேம் இதுல இருப்பானுங்கல்ல, அந்த இவனை கேய் தூக்கிட்டு இவனை அப்படியே வச்சிருக்கானுங்க. அந்த இப்ராஹிமா கைன்னு ஒருத்தர் இருப்பால அந்த மிட்ஃபீல்ட்ல, அப்படியே அவனை தூக்கிட்டு அந்த 6 ஆமா. ஆனா பழைய கை ப்ரோ கானா கே, சோ அவனை கரெக்டா ரிப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஆமா அதே மாதிரி டிஃபென்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இவன் பிராந்த்வைட் இந்த சீசன் வந்துருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பெரிய இன்ஜுரியில இது பண்ணிட்டு இருந்தான். ஒரு 2 சீசன்ஸ் பேக்ல அவன் ஆடின ஆட்டத்துக்கு இவன் தான் பெஸ்ட் டிஃபெண்டர், வாண்டேக்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் அவனுக்கு லாஸ்ட் சீசன் இருந்த அதே கோர் தான். டரகோவ்ஸ்கி, மிக்கோலென்கோ, மைக்கேல் கீனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட்டா நல்லா விளையாடும். அதான் ஒரு யூனிட்டா நல்லா டிஃபென்ஸ் நல்லா வச்சிருக்கானுங்க. பிளஸ் மிட்ஃபீல்ட்ல வந்து ஆல்ரெடி டியூஸ்பெரி ஹால் இருக்கான். அது மாதிரி விங்ல இண்டியா இருக்கான். சோ ஒரு மாதிரி என்ன சொல்றது, இப்ப இண்டியாயி ஜான்சன், பிரெண்டன் ஜான்சன், அது வந்து ஒரு ஹேடன் ஹாக்னின்னு அவர் சாம்பியன்ஷிப்ல இருந்து ஒரு பயங்கரமான ப்ரொஃபைல். அது நிறைய பேர் பஸ் போயிட்டு இருந்துச்சு, இங்க கூட நிறைய போயிட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ரொஃபைல் அது. ஓகே. அதே மாதிரி இன்கோல், அதாவது ஸ்டீவன்சன் ப்ரோ, ஹேமந்த் ப்ரோ காலத்துல விளையாண்டுட்டு இருக்க ஜார்டன் பிக்ஃபோர்டு இருக்கான். அவனும் வந்து அந்த கிளப்புக்கு ரொம்ப வருஷமா இருக்கான். ஸோ அதான் யூனிட்டா வந்து லைக் ஒரு 2 சீசன் 3 சீசன் பேக்ல வந்து இவனுங்க ரெலிகேஷன் அந்த லைன்ல தான் இருப்பானுங்க. 16th 17th அந்த இதுலதான் சீசன் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. லாஸ்ட் சீசன் வந்து கொஞ்சம் மேல வந்தானுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 10th or 11th அந்த இது கொஞ்சம் நினைக்கிறேன். இந்த சீசன் மேபி டாப் 10 ஃபினிஷ் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அட்டாக் எப்பவுமே கொஞ்சம் வீக்கா இருக்கும். லாஸ்ட் சீசன் கிரீலிஷ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்தானுங்க, அது பெருசா அந்த அளவுக்கு ஏதாச்சும் தெரியல. பட் இந்த சீசன் பிரெண்டன் ஜான்சன், எலிமன் டிஐ ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆகணும்னு தோணுது. பிளஸ் அந்த ஹராம்பால ஸ்ட்ராங் பண்றதுக்காக நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்டியன் நார்கார்டு ஒரு நல்ல சைனிங். அது போக டிஃபென்ஸும் பிராந்த்வைட் வந்துட்டானா டிஃபென்ஸும் நல்ல நார்கார்டு லீடர்ஷிப், ஹராம்பால், அதுவும் இல்லாம பந்தும் உருட்டுவான் நார்கார்டு, பந்து உருட்டுவான். ஆர்சனல்ல வேற ஆடிட்டு வந்திருக்கான். இப்ப ஹராம்பால பத்தி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்கும். ஹராம்பால் எப்படி ஆடுறது, எப்படி லீட் பண்றது, செட் பீஸ் கோல் போடுவான். நல்ல சைனிங்க நார்கார்டு. சோ அதான் ஒரு மாதிரி ப்ரீ சீசன் வந்து அவனுக்கு மிக்ஸ்டா போயிருக்கு. ஆபீஷியல் மேட்ச் ஆடி நான் பார்த்தது இல்ல, ஏன்னா ஆட விடவே இல்ல அவனை. இல்ல கப்பு தான் ஆடினான், லீக்ல ஆடல. ஓகே, சோ அதான் ஃபர்ஸ்ட் கிளப் என்னோடது நான் சொல்லிட்டேன். அப்படியே செகண்ட் கிளப் அவரு கிஷோர் ப்ரோ அடுத்து சொல்லிட்டு அப்படியே அடுத்த இன்னொரு கிளப் அப்படி ஆரம்பிச்சு. ஸோ எவர்டனுக்கு வந்து நான் என்ன ஷவுட் கொடுக்குறேன்னா ஒரு டாப் 10 ஃபினிஷ் நான் எதிர்பார்க்கறேன். ஒரு 8th place 9th place நான் எதிர்பார்க்கறேன். கான்ஃபரன்ஸ்க்கு ட்ரை பண்ணுவானுங்க. மாயஸ் அதை டெலிவரும் பண்ணுவான் ப்ரோ. மாயஸ் இந்த டாப் 10 டெலிவர் பண்ணிடுவான். அவனுக்கு கரெக்டா அவனுக்கு இப்போ பியூட்டிஃபுல் ஃபுட்பாலா கேட்டீங்கன்னா அதெல்லாம் கஷ்டம் தான் டேவிட் மாயஸ் கிட்ட. ஆனா அவன் கேட்ட பிளேயர்ஸ் அப்படி எப்படி வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த டாப் 10 எப்படி வெஸ்டாம் எப்படி வச்சிருந்தான் மாயஸ் இருந்தப்போ அந்த டாப் 10 கரெக்டா வச்சிருப்பான். அந்த டாப் 10ல கரெக்டா வச்சிருப்பான். அது அவனை தூக்கிட்டு இவங்க பியூட்டிஃபுல் ஃபுட்பால் போனானுங்க. பாத்தீங்களா வெஸ்டாம் இப்போ காணா போயிடுச்சு. ஸோ ஃபுட்பால்ல காணா போறது ரொம்ப ஈஸி ப்ரோ. ஸோ அப்பப்போ நம்ம இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா ஒரேடியா தூக்கி சாப்பிட்டு போயிடுவானுங்க. ஸோ அந்த எவர்டன் மேனேஜர்ஸ் அந்த ஓனர்ஷிப் மேலே கரெக்ட் டிசிஷன். அந்த ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு மாயஸ் ஓகே. அந்த ஸ்டெபிலிட்டி வந்த பிறகு அடுத்த கட்டத்துக்கு யாரோ அப்படின்றதுக்கு அவங்க ஸ்லோவா பிளான் பண்ணணும். ஆன்லைன் ஸ்போர்ட் வந்தானுங்க ஸ்டெபிலிட்டிக்கு ஆபீஷியல் இது டாப் ஸ்டெபிலிட்டி, அதுல இருந்து கொஞ்சம் அப்கிரேட்னு மாயஸ் வந்தானுங்க. ஆமா, அது நல்ல இதுதான், நல்ல ஒரு படிப்படியா தான் போயிருந்தானுங்க. ஆல்சோ எவர்டனுக்கு அந்த எல்டி கின்சன் ஸ்டேடியம் பண்ணானுங்கல்ல, அதுல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு போல. அந்த பழைய ஸ்டேடியம் வந்து ஒரு மாதிரி இன்டிமேட்டடா இருக்கும், இதுல வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு ஒரு மாதிரி. இல்ல ப்ரோ, நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்கானுங்க. அது நல்ல ரெக்கார்ட் தான் வச்சிருக்காங்க. ஆமா, நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்கானுங்க. ஃபேன்ஸ் ஏதோ பேசிட்டானுங்க, அந்த ஃபோரம்ல பேசிட்டானுங்க, பார்த்தேன். பெஸ்ட் ஸ்டேடியம் இன் மர்சிசைடு ப்ரோ, ஹில் டிக்கின்சன் ஸ்டேடியம். இப்போ
சோ ஆன்ஃபீல்ட்லாம் இப்ப சொல்லுங்க அவனுங்க சொல்லுங்க, நம்ம உங்க வாய் மறுக்க முடியாத உண்மைதான். ஆன்ஃபீல்ட்லாம் இப்ப அவனுக்கு அமேசான் வந்துதான் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணி கட்டணும், புதுசா கட்டணும் அவங்க. இன்னும் இக்பால் ப்ரோ போய் சொல்றேன்னா இல்ல, நீங்க வந்து Amazon கெபாசிட்டி box இன்க்ரீஸ் மாதிரி பண்ண ட்ரை design பண்ணிட்டு தானே ஸ்டேடியம் இருக்கீங்க வைஸ் நீங்க. ஓகே தான், பட் ஆன்ஃபீல்ட்ற நேமே ஒரு பிராண்ட் தான். அது அததான் சொல்றேன், அந்த பிராண்டே பேர் இன்னைக்கு இருக்காதுன்னு. நீங்க பேரெல்லாம் கேட்கல, ஸ்டேடியத்தை தான் கேட்டாங்க. அமேசான் ஆன்ஃபீல்டு தான் பதிவாகும். இன்னும் 50 வருஷத்துல வந்து ஆன்ஃபீல்டே மறந்து அமேசான் ஸ்டேடியம் தான் சொல்ல போறானுங்க. நீங்க வேணா பாருங்க, Amazon field. இல்ல இல்ல அமேசான் ஃபீல்டு. அந்த அளவுக்குலாம் கிடையாது. வாங்கினதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்பயே பாருங்க, நம்ம குடிசன் பார்க்லாம் சொல்றது இல்ல, எல்லாருமே நம்ம ஹில் டிக்கின்சன் ஸ்டேடியம் மூவ் ஆயிட்டோம். அதே மாதிரி அமேசான் வந்து அமேசான் கட்டும் போதே பேர் மாத்தினானுங்க, அந்த மாதிரி தான். அதான் சொல்றேன், அந்த மாதிரி தான். அமேசான் கட்டும் போது அமேசான் ஜெஃப் பிசோஸ் வச்சிருவான் அமேசான் ஸ்டேடியம், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் நடக்கிறது தான் ப்ரோ. ஹைபரியில இருந்து எமிரேட்ஸ் ஒரு டேட்டா சென்டர் பக்கத்துல ஒரு டேட்டா சென்டர் கட்டி விட்டு, ஹைபரியில இருந்து எமிரேட்ஸ் ஆகலையா, அந்த மாதிரி தான் ப்ரோ. சோ எல்லாமே கார்ப்பரேட் தான். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம். வெல்கம் டு கார்ப்பரேட் வேர்ல்ட். லைட்டா பரவாயில்ல, லிவர்பூல் மேல ரொம்ப கக்கியாச்சு. சோ நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க கிஷோர் ப்ரோ. லீட்ஸ் வந்து எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னா, நம்ம கம்யூனிட்டி சீல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பயங்கரமான மாஸ்டர் கிளாஸ் போட்டு டானரூமா பார்த்துட்டு எல்லா சிட்டி ஃபேன்ஸும் கதறாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட அகாடமி கிராஜுவேட் நல்ல சைனிங், அவனை தூக்கிருக்கானுங்க. ஒரு பைக் பாக்ஸ்ல வச்சிருக்கானுங்க சரி, ஆனா ஒரு ஹை ப்ரொஃபைல் சைனிங் தான் எனக்கு தெரிஞ்சு. நல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து தூக்கிருக்காங்க, 50 மில்லியன் பிளஸ் மேல கொடுத்துருக்கானுங்க. ஆல்சோ ஒரு ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணிருக்கானுங்க. பேர் வந்து டாரிக் முகாரமோவிச், சசுலோல இருந்து தூக்கிருக்கானுங்க. ப்ரீ சீசன்ல கூட ஒரு பைசிக்கிள் அடிச்சிருப்பான். சென்டர் பேக்னு போட்டுருக்கு, ஸ்ட்ரைக்கர் அவன். ஸ்ட்ரைக்கர். ஓகே, இங்க ட்ரான்ஸ்ஃபர் இதுல சென்டர் பேக் போடு, அதனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. அதுதான். அப்புறம் உங்களுக்கு இவன் அனுப்பிச்சு விட்டாங்க, மிஸ்லியரா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா ஆமா. ஆல்சோ ஹாரி வில்சன் ஃபுல்லாம்ல தூக்கிருக்கானுங்க. ஹாரி வில்சன் நல்ல சைனிங் பா, போன சீசன் நல்ல சீசன், அது ஃப்ரீ வேற. லிவர்பூல் ஆமா, நல்ல பிளேயர் பா ஹாரி வில்சன். எனக்கு பிடிக்கும் ப்ரோ ஹாரி வில்சன். பர்ஸ் கூட ஒரு கோல் அடிப்பானே, ஞாபகம் இருக்கு. நம்ம தான் பேசி ஹாரி வில்சன் ஒரு பால விடுவானுங்கப்பா டச் லைன் கிட்ட. விகாரியோ பறந்து சேவ் பண்ணிருப்பான். ஆனா அவனோட எண்ட் ஆஃப் நோட் வந்து அந்த கோல் தான். ஆமா, தூக்கி கொடுப்பான். கோல் பா, அது சூப்பரா அடிச்சிருப்பான் ஹாரி வில்சன். ஃப்ரீ கிக் கூட நல்லா அடிப்பான் ஹாரி வில்சன். லீக்லயே ஒரு மாதிரி லீத்தல் லெஃப்ட் ஃபுட்னா அவனுக்கு தான் கரெக்ட்டா பால் கொடுத்திருப்பான். லிவர்பூல்ல இருந்திருக்க வேண்டிய ஒரு ஆளு ஆப்போசிட் ஆளுனால அனுப்பி விட்டாப்ல. அவரு நல்ல ஒரு பால் மாதிரி வேல்ஸ் கூட நல்லா பண்ணுவான். வேல்ஸ் தான் நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுல. நல்ல டேஞ்சரஸான பிளேயர் ப்ரோ. டி பாக்ஸ்ல அவன் லெஃப்ட்ல வந்தாலே கொஞ்சம் லைட்டா பேஜார் ஆயிடும் எனக்கு. ஃபினிஷ் பண்ணுவான், கிரியேட்டிவ் விங்கர் மாதிரி ஆடுவான். ஒரு சூப்பரான பிளேயர். ஆமா, அதான் இந்த 3 பேர் தான் அபிஷியலா பண்ணிருக்கானுங்க. ஆல்சோ அவனுக்கு ஏற்கனவே நிறைய இது நம்ம ஸ்ட்ரைக்கர்ல இவன் ஆடிட்டு இருக்கான். எல்லா பேரும் வந்துருது ப்ரோ. எனக்கு நீங்க கூட போட்டு கலாய்ப்பீங்களே, டிசிஎல் எங்க கூட அடிச்சான். எங்க கூட அடிச்சு ப்ரீ சீசன்ல அடிச்சானுங்க. 2 கோல் கன்சீட் பண்ணிட்டு திரும்ப 4 கோல் அடிச்சாங்க. நல்ல சீசன் டிசிஎல். ஆமா, அந்த லாஸ்ட்ல ஒரு பர்பிள் பேட்ச் மாதிரி வச்சிருப்பான். அதுலதான் அவனுங்க ஒரு 16 கம்ஃபர்டபுளா ரிலேகேஷன் ஃபைட்ல இருந்து வெளியே வந்திருப்பானுங்க. ஆமா, அதுவும் ஃபார்கே பால் தான். அந்த போன வாட்டி ஸ்டே பண்ணணும், அதை பண்ணோம், இப்படியாவது உயிர் போச்சா போதும்னு வந்து ஒரு அராம் பால் இல்ல ஒரு 4-4-2 அந்த மாதிரி ஆடி இருப்பானுங்க. அந்த இவனை வச்சு, நான் ஏசி மிலான்ல இருந்து கூப்பிட்டு வந்த இவனை வச்சு. அப்புறமா இப்ப வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ட்ரை பண்ணுவானுங்க. ஆல்சோ ஒரு மிட் டேபிள் கிளப், ஈவன் டாப் 10 ஃபினிஷ் தான் ட்ரை பண்ணுவானுங்க. அதுக்கேற்ற மாதிரி சைனிங்ஸும் பண்ணிருக்கானுங்க. முக்கியமா இந்த முக்கியமான சைனிங்ஸ், ஃபர்ஸ்ட் டீம் சைனிங்ஸ் தான் பண்ணிருக்கானுங்க. இப்ப பண்ண 3மே ஒரு இம்ப்ரூவ் பண்றது, அப்கிரேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஆல்சோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் டீம் சைனிங்ன்றதுனால எனக்கு இவனை நோட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா ஹாரி வில்சன் வந்து ஒரு ஏபிஎல் ப்ரூவன்
ட்ரஃபோர்ட் வந்து ஒரு நோட்டபிள் நல்ல சிட்டியோட சைனிங் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்க வேண்டிய ஆளு. டானருமா அவைலபிள் இருந்ததுனால தான் வாங்கினானுங்க. ஆல்சோ இந்த ஸ்ட்ரைக்கருமே நல்ல ப்ரொஃபைல். ஸோ எனக்கு லீட்ஸ் நல்ல லீட்ஸ்ல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 அட்டாக்கர்ஸ் போன சீசன் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க என்ன. ஆரன்சன், அதுக்கப்புறம் டனாக்கா. டனாக்காலாம் நல்ல டனாக்கா நல்ல அந்த சீசன் டிஎம்ல இருந்து போன. வந்து அடிப்பான் ப்ரோ, கோல் போடுவான் ஆமா ப்ரோ. ஆமா அதான் சொல்றேன். டனாக்கா, இந்த நியோட்டோ நல்லா பெஞ்ச்ல இருந்து யூஸ் பண்ணுவானுங்க. அவனும் ஸ்குவாட்ல இருக்கானா இல்லையான்னு தெரியல. அந்த நியோட்டோ குள்ளமா கொஞ்சம் இருப்பான், சூப்பரா ஆடுவான். ஆமா அவனுக்கு ஆமா. பெஞ்ச்ல இருந்து அந்த 10-15 நிமிஷம் தான் ஆடுவான், ஆனா செம்மையா இம்பாக்ட் கொடுப்பான் அவன். ஸோ அவனுக்கு அப்புறம் 3 நெம்சா, பேர். மெச்சா ஆ மெச்சா மெச்சா. ஸோ நல்ல நல்ல அந்த ஒரு எல்லாமே. டிஎஸ் பக்கத்துல ஆடுவானுங்க. ஆமா எல்லாமே குட் நல்லா விங்ஸ் அந்த அந்த மாதிரி ஆடுவாங்க. யூத்ஃபுல் பிளேயர்ஸ் யாருமே கொஞ்சம் அந்த இதெல்லாம் கிடையாது. நல்லா அந்த ஸ்டாக், ஆண்டன் ஸ்டாக்கு, அவனுக்கு நல்ல சீசனு போன சீசனு. அவன்லாம் ஒன்றும் இருக்கானான்னு தெரியல. ஸோ லாங் ஸ்டாப் வச்சிருக்கானுங்க மிட்ஃபீல்ட்ல. ஸ்டாக் இருக்கானா அந்த ஆண்டன் ஸ்டாக்கு? இருக்கான் ப்ரோ. ஸோ அதான் அப்போ நல்லா அந்த கோர் மெயின்டைன் பண்ணியிருக்கானுங்க. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த யங் யூத்ஃபுல் எது வர. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல சீசன் எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன் லீட்ஸ். அடுத்து இக்பால் ப்ரோ, உங்களோட டீம் என்னது? செகண்ட் டீம் வந்து ரியல் மேட்ரிடோட அகாடமி ஃபுல்லாம் பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன். ஃபுல்லா புது மேனேஜர் வேற டச் பண்ணுங்க. ஆமா புது மேனேஜரு. ஸோ இவன் நம்ம அர்பிலோவா தமிழ் ஃபுட்பால்ல வந்து தனி ரசிகர் மன்றமே வச்சிருக்காப்புல. அதுக்கு ஒரு தனி குரூப், ஃபேன் குரூப்லாம் வச்சு நடுவில் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருந்துச்சு. அடங்காத அர்பிலோவா சங்கம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல நல்லா இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ரியல் மேட்ரிட்ல வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. மேபி அந்த பிளேயர்ஸ் ஈகோ, ஏன்னா அவனோட பெரிய இருந்தனால அந்த என்ன சொல்றது அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றதுதான் அந்த இது கிளாஸ் ஆச்சு. பட் வந்து கேஸ்டிடாக் வந்து நல்லா பண்ணியிருக்காப்ல ரியல் மேட்ரிடோட அகாடமி. ஆமா ஆமா இந்த இதுக்கு வந்து நல்லா. ஸோ ஐ திங்க் ரியல் மேட்ரிட்ல வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த டிராஃபி ப்ரெஷர் இதெல்லாம் இருக்கும். பட் இங்க ஃபுல்லான்றது வந்து ஒரு மிட் டேபிள் இதுதான். ஸோ அதுல வந்து பெருசா ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் இது இருக்கும். அண்ட் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த ஹை இன்டென்சிட்டி ப்ரெஸ்ஸிங் தான். நல்லா ப்ரெஸ்ஸிங் கேம் இருக்கும் ப்ரோ. ஒரு மாதிரி சில்வா நல்ல ஒரு டாப் 10 டீம் மெயின்டைன் பண்ணிருப்பான். ஆமா அது ஒரு மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். ஒரு மாதிரி ஒரு இமிடியேட் ப்ரெஷர் இருக்காது, உடனே சாக் பண்ற மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவனுங்க சைன் பண்ணிருக்கிறது வந்து முதல் சைனிங் ரெண்டு சைனிங்குமே அங்க இருந்தா தூக்கிட்டு வந்தானுங்க, மேட்ரிட்ல இருந்தா தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொன்சாலோ கார்சியா வந்து ஐ திங்க் நிறைய மேட்ரிட் ஃபேன்ஸை வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருந்தானுங்க, இவனை ஏன் சேல் பண்ணீங்க. ஒரு சிலர் வந்து மேபி ஒரு அகாடமி சைனிங்கை வித்து ஒரு 40 மில்லியன் 50 மில்லியன் காசு வாங்கிட்டு பண்ணானுங்க. கொன்சாலோ கார்சியா சொன்னாலே மேட்ரிட் ஃபேன்ஸ் கோச்சிக்கிறானுங்க. கொலாசோ கார்சியா அவன் பேரு. அப்படியா? அப்படிதான் சொல்லணுமா, கொன்சாலோ கார்சியா சொல்லக்கூடாது. சரி நம்ம கார்சியானே வச்சுப்போம். எதுக்கு சண்டை சொல்ல. கார்சியா வந்து நான் அந்த இதுல பார்த்தேன், மேட்ரிட்டுக்கு வந்து உருப்படியா ஆனது வந்து அந்த என்ன குக் வித் கோமாளி அதான் கிளப் வேர்ல்டு கப் இதுல வந்து நல்லா ஆடிட்டு இருந்தான். நிறைய ஐ மீன் ஆடின எல்லா மேட்சுமே வந்து ஒரு மாதிரி கோல் அடிச்சுட்டு இருந்தான். பாக்குறியா என்னது பாக்குறியா குக் வித் கோமாளின்னு? அதான் இப்ப நம்ம குரூப்ல பேசிட்டு இருந்தோம், மரஸ்கா இருந்ததுனால அப்படியே குக் வித் கோமாளினே வந்துருச்சு. ஆக்சுவலா அதுல எப்படின்னா யுவென்டஸ் கூட ஒரு மாதிரி ஒரு டெட் எண்ட் மேட்ச் நடக்கும், நாக் அவுட் மேட்ச். யுவென்டஸ் கூட ஆடிட்டு இருப்பானுங்க அவனுங்க. யுவென்டஸ் வந்து வழக்கம் இவன் டூடார் தான் மேனேஜர் அப்போ யுவென்டஸ்க்கு. உங்க ஸ்பர்ஸ் லெஜெண்ட் ஈகர் டூடார் தான் வந்து யுவென்டஸ்க்கு மேனேஜர். ஒரு முரட்டு வசம் போட்டுட்டு இருப்பான். அந்த மேட்ச் வந்து ஒரே ஒரு கோல் இவன் மட்டும் தான் அடிப்பான், அடிச்சு ஜெயிக்க வைப்பான். அந்த மாதிரி ஒரு மாதிரி பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஒரு மாதிரி ஐக்கியூ, நல்ல ஒரு ஐக்கியூ இருக்க ஒரு ஸ்ட்ரைக்கர்னு நான் சொல்லுவேன். லைக் வந்து இந்த ஆஃப் த பால் மூவ்மெண்ட். அவன் ஒரு ஸ்டாட் வச்சிருக்கான், பயங்கரமான ஸ்டாட். இந்த கன்வர்ஷன் ரேட் இருக்குல்ல, பால் ஃபினிஷிங் பண்றது வந்து கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப ஹை வச்சிருக்கான். பாலை வந்து மிஸ் பண்ற அந்த கன்வர்ஷன் ரேட் வந்து இவனோட கம்மி தான். அந்த ஒரு பால்ஸ் வந்தா அந்த மாதிரி ஒரு லீத்தல் அந்த மாதிரி ஒரு ரேட் வச்சிருக்கான். அதான் அந்த ஐக்கியூ மூவ்மெண்ட், அந்த டிசிஷன் மேக்கிங், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர்
இருக்கிற ஒரு ஆவரேஜ் ஸ்ட்ரைக்கர் இருக்கிறது கூட அவனுக்கு நல்லா இருக்கும். பிளஸ் எல்வடி ஃபேன்ஸே நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தானுங்க வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பென்சிமா மாதிரி வர வேண்டிய ஒரு ஆளு, அந்த அந்த லெவலுக்கு வர்றதுக்கான பொட்டன்சியல் அது கேப்பபிலிட்டி பட் மணி சேல் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஆமா மட்ரிட்லாம் உஷாரு ப்ரோ, விக்கிற மாதிரி இருக்கும். டப்புனு ஒரு பைபேக் போட்டு லோன் மாதிரி ஆக்கிடுவானுங்க. அது அப்படியே கொடுத்த காசு பைபேக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. பைபேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மோமாமா இருக்கிற வரைக்கும் டீம்ல வர்றது கஷ்டம் தான். வேற ஏதாவது புது கோச் மேபி ஒரு 5 வருஷம் அவனுக்கு என்ன இப்பதான் ஒரு 20-21 வயசு, மேபி ஒரு 4-5 வருஷம் போனதுக்கு அப்புறம் திரும்ப வாங்கலாம். தவிர்க்க முடியாத டேலண்ட் ஆயிட்டானா வாங்கிடுவானுங்க திருப்பி. மோமாமா வந்து அந்த சந்தானம் சொல்லுவான்ல கண்டெயின் காதலையில, மறுபடியும் அவன் மூண்டு பெயிண்ட் நான் கழுவி விட்டு ஆளாயிரம் பேர் கட்டிக்க சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி தான் அவன் மோமாமாவுக்கு வந்து he wants to get married now immediately. so இந்த மாதிரி டால் ஹெட்டிங் ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ணிட்டாங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது. ஓகே. மோமாமாவும் வந்து நீங்க சொல்ற அளவுக்குலாம் அங்க அந்த சீனே கிடையாது. ஓகேவா? இந்த VTVல தலைவர் சிம்பு சொல்லுவான்ல, ஏய் சுத்து போடுறா மாப்பிள்ள இவனை அப்படின்னு. தம்பி எங்க போறீங்க, அந்த சீன்லாம் இங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஒன்னும் 2012 கிடையாது, இது ஒன்னும் 2012 கிடையாது. மோமாமா சூத்து மாமாலாம் பேசுறதுக்கு 2026 இது. அவன் என்ன சூத்தடி மட்டும் வாங்கிட்டு இந்த வருஷம் அவன் எப்படி நைட்டு தாங்குவ நீ அப்படின்ற மாதிரியே. இல்ல எனக்கும் அதே தான் ஃபீலிங். 2026 முடியற வரைக்கும் அவன் இருக்கிறானான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். சேம் எனக்கும் அதே ஃபீலிங். மோமாமா முன்னாடி மாதிரி எனக்கு நான் சொல்றதுதான் சட்டம், என் புல் தான் வளர்ச்சிலாம் பேசுறதுக்குலாம் சீனே கிடையாது. இப்ப பொச்ச சாத்திட்டு மோமாவா இருந்தான்னா இருப்பான், இல்லன்னா மோமாவாவையும் தூக்கிடுவாங்க. சோ ஆமா இல்ல எனக்கு வந்து மோமாமா டாக்டிக்ஸ் இன் பிக் 2026 தான். மோமாவா ரியல் மேட்ரிடுக்கு வந்து ப்ராப்ளம் பார்சலோனாவை போடணும் ப்ரோ. பார்சலோனாவை இப்ப இருக்கிற டீமை போடுற கோச்சிங் வந்து மோமாவா கிட்ட கிடையாதுன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ பார்சலோனா 2 குத்து விட்டானாலே மோமாவை துரத்தி விட்டுருவானுங்க இவனுங்க. ஃபர்கெட் அபௌட் பார்சலோனா, சிமியோனி வந்து 4 மெகா குத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கரெக்ட், போன சீசனே குத்து வாங்கினானுங்க தான் ரியல் மேட்ரிட். ஆமா சிமியோனின்னு மட்டுமே இல்ல ப்ரோ, சாம்பியன்ஸ் லீக்லயுமே வந்து எனி ஆவரேஜ் சாம்பியன்ஸ் லீக் எல்லா சீசனும் சாம்பியன்ஸ் லீக் ஆடுவாங்கல்ல, அந்த டீம் எனி ஆவரேஜ் டீம் கேன் பீட் மோமாமா. ஆமா இருக்கிற நிலைமைக்கு. சோ அதான் சொல்றேன், அந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா இந்த மணிஷார் தக் லைஃப் படம் வந்தப்ப மணிஷார் ஐயோ மணிஷார் அப்படின்னு பார்த்தா அந்த படம் எவ்வளவு கேவல கூவா இருந்துச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். சோ மோமாமாலாம் நீங்க ஃபுல்லா ஹைப் எல்லாம் பண்ண தேவையில்ல. நாளா தலை வச்சே படுக்கிற தக் லைஃப். நானே தலைவர் சிம்புக்காக போலான்ட்டு டெம்ட் ஆனேன். ஆனா கடைசி மினிட்ல வந்து வேணா மணிஷார் படம் எல்லாம் தியேட்டர்ல பார்த்தா வெறுப்பாயிருவோம், நம்ம நல்லா இருக்கிற ஓடிடில பாத்துக்கோன்னு முடிவெடுத்தேன். கடைசியா பார்த்த மணிஷார் படம் வந்து பொன்னியின் செல்வன் பார்ட் 1 அவ்வளவுதான். அதுக்கு நான் பார்ட் 2 பார்க்கல நானு. அப்பனா பாத்துக்கோங்க. கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. அதான் கொஞ்சாலோ அடிச்சு ஆக்சுவலா இன்னொரு பிளேயர் வந்து தூக்கிட்டு இருந்தானுங்க. சரி அதான் ஏதோ ஒரு கார்சியா, சரி ஜி கார்சியான்னு போட்டுக்கிறோம், ஜி டாட் கார்சியா. அந்த கார்சியாவுக்கு ஹைப் இருந்துச்சு. இன்னொரு பிளேயர் வந்து மெட்ரிட் அதே அகாடமியில தூக்கிட்டு இருந்தானுங்க, சத்தமே இல்லாம தூக்கிட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலா அவனை பத்தி தான் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. அவனுடைய இது சீசர் பலாசியஸ் சொல்லிட்டு ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் கிளாஸ் இமர்ஸ், ஒரு லெஃப்ட் விங்கர், எப்படி இந்த குட்டினியோ டைப் தான். ஒரு பிளே மேக்கர், ப்ராப்பர் பிளே மேக்கர். அவன் கிட்டத்தட்ட ஐ திங்க் 5 மில்லியனுக்கோ 10 மில்லியனுக்கோ அவன் வாங்கிட்டு இருந்தானுங்க. அவன் வந்து வீடியோஸ் பார்த்தது இல்லை, பட் அவன் தேடின வரைக்கும் இந்த நம்பர்ஸ் பார்த்துருக்கேன். அதாவது என்னன்னா அந்த ஸ்பெயினோட தேர்ட், அது பேர் கூட ஏதோ சொல்லியிருந்தாங்க, பிரைமா ஃபெடரேஷன் ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு அந்த காம்படிஷன் பேரு, பிரைமரா ஃபெடரேஷன் சொல்லிட்டு. அதுல வந்து நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்கான். அதாவது 30 மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட 15-16 கோல் அடிச்சிருக்கான், விச் இஸ் வெரி குட் நம்பர் ஃபார் அ லெஃப்ட் விங்கர். அதே மாதிரி அசிஸ்டும் நிறைய பண்ணியிருக்கான். அப்படின்ற பட்சத்துல இந்த ஸ்பெயின் சுத்து வட்டாரங்கள் எல்லாம் வந்து ஒரு நல்ல டேலண்ட் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்றானுங்க. ஸோ மேபி வி கேன் சி ஹிம் மோர் இந்த பிரீமியர் லீக். ஸோ அதனால அட்வான்ஸா த்ரோ பண்ணி வைக்கிறேன் சீசர் பலாசியஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவனுங்களுடைய கரண்ட் ஸ்குவாடே வந்து ஒரு மாதிரி சூப்பரான ஸ்குவாடு. அட்டாக்ல வந்து செம்ம அட்டாக் வச்சிருக்கானுங்க. அது மாதிரி மட்டும் தான் இப்ப கார்சியா. மற்றபடி இந்த பிளே மேக்கர் சிங்கர்ஸ்ல வந்து
இப்ப நான் சொன்ன பலாசியஸ் இருக்கானா, அதே மாதிரி சிட்டியோட ஆஸ்கர் பாபு அங்கதான் இருக்கான். உங்களுடைய ஸ்மித்ரோ அங்கதான் இருக்கான். அதே மாதிரி அயோபி. யூஓபி, அலெக்ஸ் ம். யூஓபி, ஆமா நோ இன்ட்ரோடக்ஷன். அதே இவன் மாதிரி சாண்டபர்க் ஹவுல் இமெனஸ் இல்ல வந்து அவன் உல்ஸ்க்கு போயிட்டான் போலியே. கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா 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 அவன் பழைய காப்பாத்த போய் அங்கிட்டு போயிட்டான். அதே மாதிரி இந்த ஜோஷுவா கிங்னு ஒருத்தன் லாஸ்ட் ஆமா. சீசன் கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி சாண்டபர்க். வந்து ஒரு மாதிரி அந்த ஹோல்டிங் மீட் மட்டும் தான் இவனுக்கு நான் ஒரு மாதிரி கொஞ்சம் வீக்னஸ் பாக்குறேன். மேபி இல்ல ப்ரோ, சாண்டபர்க், சாண்டபர்க் இருக்கானே ப்ரோ. லூக்கிச் அதான் இல்ல லூக்கிச் போயிட்டான். லூக்கிச் வந்து இப்ஸ்விச் தூக்கிட்டானுங்க. ஓ அப்படியா? இப்ஸ்விச் போயிட்டான் லூக்கிச். இப்ஸ்விச்லாம் மொரட்டு சைன் பண்ணிருக்கானுங்க. ஆமா இப்ஸ்விச் நல்லா இது வச்சிருக்கானுங்க. என்சிசோவர் இப்ஸ்விச் தான் சைன் பண்ணிருக்கானுங்க போல இருக்கு. ஆமா 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 அந்த இசாடியோ ஹோல்டிங் மீட் மட்டும் தான். ஆமா அவனும் வந்தான். மொரா நெதர்லாண்ட்ஸ் கோல் போட்டுருப்பாங்க. அதேதான். ஆமா அவன தூக்கிருக்கானுங்க. சாசா லூக்கிஸ் தூக்கிருக்கானுங்க. அப்புறம் நிறைய பண்ணிருக்கானுங்க ப்ரோ. அப்படியே அவன் நம்ம இது நேம் மட்டும் த்ரோ அவுட் பண்ணிக்கலாம். பேச வேணாம், அவ்வளவா தெரியாது நமக்கும். ஓகே ஓகே. நான் எடுத்து வச்சேன். சோ அந்த மாதிரி டிஃபென்ஸும் வந்து இவனுங்களுக்கு ஃபுல் பேக் வந்து ஒரு செம்ம டியோ. லெஃப்ட் பேக் ஆன்டைன் ராபின்சன், ரைட் பேக் கேசாக்னு, டிஃபென்ஸ்ல வந்து ஜோச்சிம் ஆண்டர்சன் இருக்கான். ஸோ ஒரு மாதிரி வந்து கோல் கீப்பர் வந்து உங்க லெஜெண்ட் லெனோ இருக்கா. ஸோ ஐ திங்க் வந்து ஒரு மாதிரி ஸ்குவாடு. லாஸ்ட் சீசனும் கிஷோர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஃபீஸ் தான் கொடுத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டாப் 10 நீங்க இவ்வளவு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாம்ல சைன் பண்ணுவாங்கன்றது வந்து கெவின், அந்த விங்கர்ல ஒரு பையன் பிரேசிலியன் விங்கர். ஆமா ஆமா கெவின் போன வாட்டி ஒரு ஆட்டம் ஆடி இருப்பான், ஒரு 2-3 மேட்ச் ஆடி இருப்பான். அந்த கெவின் கிங் ரெண்டு பேருமே நல்லா. அதேதான் அதான். பட் இந்த சீசன் வந்து அவனுக்கு அட்டாக்ல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே ரொட்டேஷன் தான். சொன்ன மாதிரி யூஓபி இருக்கான், ஸ்மித்ரோ இருக்கான், பாப் இருக்கான். அப்படின்ற பட்சத்துல கெவினுக்கான மினிட்ஸ் வந்து எனக்கு சரியா தெரியல எந்த அளவுக்கு ஆடுவான். மேபி ரொட்டேஷன்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செஷன் அவனும் லைக் லெஃப்ட்ல தான் ஆடுவான். ஆமா. சோ அப்படின்ற பட்சத்துல வந்து ஒரு மாதிரி நல்ல ஸ்குவாட் வச்சிருக்கானுங்க. மேபி லாஸ்ட் சீசன் 11th முடிச்சானுங்க. மேபி நான் அந்த சீசன் ஒரு கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்குவாடுக்கு புஷ் பண்ணுவானுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்குவாட் வச்சிருக்கானுங்க. அப்படியே பேசிட்டு அடுத்த தேர்டுக்குள்ள போய் முடிச்சிடுறேன். செட் ஆகி இது பண்ணுவானான்றது டவுட். ஆமா தூக்கிட்டு போவானான்றதான் ஒரு டவுட். பாப்போம் ஆர்பிஓல எப்படி அடாப்ட் பண்றான் பிரீமியர் லீக்கு. இப்போ ஒரு பெரிய ஸ்டெப்பு தான் பிரீமியர் லீக்ல. ஏன்னா ஃபுல்லாம் சின்ன டீமா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் அவன் கரியருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பு தான். கரெக்டாக இங்கே ஷைன் பண்ணான் அப்படின்னா அடுத்து இன்னும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸே வரலாம் ஆர்பிஓலாக்கு. ஸோ எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கேபிட்டலைஸ் பண்றான் அப்படின்றது பார்ப்போம். ஆனால் ஃபுல்லாக நல்ல கால்வின் பாசிலாம் தூக்குவாங்கன்னு நினைச்சேன். சென்டர் பேக் நல்ல ப்ரொஃபைல், அவனை தூக்கவே இல்லை யாருமே. ஆமா மேபி அதான் மேபி இன்னும் வயசு கம்மி தான் நினைக்கிறேன். மேபி இன்னும் ஒரு வருஷம் அந்த மாதிரி போனா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அடுத்து மூணாவது டீம் என்ன ப்ரோ, அது முடிங்க. அதுக்கடுத்து அப்படியே வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்குள்ளார இறங்குவோம். நம்ம ஜெஃபி ப்ரோ வந்து வரது டவுட் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த இந்த டீம் முடிச்சு நாங்கள் அப்படியே அது இறங்கிடுவோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்னோட மூணாவது டீம் வந்து ஆக்சுவலா மேனேஜரா நான் அவனை வரைக்கும் பெருசா ரேட் பண்ணதே கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு மேனேஜர் தான். பட் வேற வழி இல்லை, காலத்தையும் கட்டா அப்படின்ற பட்சத்துல வந்து நம்ம பிராங்க் லம்பார்டோட கவன்ட்ரி. ஸோ அவங்க வந்து ஒரு செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஒரு செம்ம ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே நான் எப்படி வேர்ல்டு கப்ல வந்து கேப்போ வெர்டேக்கு வந்து ஒரு 3 மேட்ச் அன்பீட்டன் ஸ்ட்ரீக் இருக்குன்னு சொன்னோம். இவனுக்கும் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 11-12 மேட்ச் அவனுக்கு தோக்கவே கிடையாது. சாம்பியன்ஷிப் பிளஸ் ப்ரீ சீசன் சேர்த்து அவனுக்கு கிட்டத்தட்ட லாஸ்டா தோத்து ஒரு 6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேட்ச் தோத்து 6 மாசம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெக்கார்ட் வைஸ். அண்ட் மேபி இதெல்லாம் நீங்க ஒரு லோயர் ரேங்க் சைடு தானே அப்படின்னு நினைக்கலாம். அவனுங்க ப்ரீ சீசன் வந்து வந்திருக்கானுங்க. ஸ்பெயினுக்கு எஸ்பானியில போட்டு வந்திருக்கானுங்க. 3 விக்கெட் போட்டு வந்திருக்கானுங்க. அதே மாதிரி பிரான்ஸ்ல போய் மொனாக்கோட ஜெயிச்சுட்டு வந்திருக்கானுங்க. அதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எங்களை வச்சு செஞ்சானுங்க. நாங்க தோத்துருப்போம். 10ஆம் தேதி ஒரு மொனாக்கோட தோத்துருப்போம். அடுத்து ஒரு 4 நாள் கவுண்ட்ரி போய் மொனாக்கோ ஜெயிச்சு
அதே மொனாக்கோ தான். முடிவு நாங்க வந்து மொனாக்கோக்கு வந்து ஃபுல் சீசன் ஃபுல் ஸ்குவாட் வச்சு ஆடி இருப்போம். வேர்ட்ஸ், ஐசாக், கேக்போ, லொட்லஸ்னு வச்சு ஆடி இருப்போம். இன்னும் குத்திட்டானுங்க, பட் போய் ஜெயிச்சிருக்கானுங்க. ஸோ சாம்பியன்ஷிப்பாவும் நல்ல ஒரு சாம்பியன்ஷிப். ஐ திங்க் நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அவனுக்கு பிரீமியர் லீக் ஆடினது இல்லை. இவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பிரீமியர் நினைக்கிறேன். நான் ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 10 years அவனுங்க பிரீமியர் லீகே ஆடினது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கவன்ட்ரி லாஸ்டா வந்து படங்கப்பா 2001 25 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோட் ஆயிருக்கானுங்க. அதான் பரவாயில்ல, 25 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரொமோட் ஆயிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஏன் அவனுங்களை ரேட் பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் சைன் பண்ணியிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் சைனிங் வந்து ஸ்ட்ரைக்கர்ல வந்து அவோனி பண்ணியிருக்கானுங்க. டைவோ அவோனி, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல இருந்தவன். அதே மாதிரி எங்களுக்கு லிவர்பூல்ல ஆமா நல்ல ஒரு டீசென்டான ஸ்ட்ரைக்கர். ஒரு அந்த ஒரு மேஜர் நீ இன்ஜுரி ஆச்சு அவனுக்கு. பெரிய இன்ஜுரி ஆச்சு. அந்த நீ இன்ஜுரி ஆவறதுக்கு முன்னாடி அவனோட கரியர் வந்து அப்போ ட்ராஜெக்டரியில இருந்துச்சு. நல்ல ஒரு சீசன் நல்லா பர்பிள் பேட்ச் போனான் அவன். அதே மாதிரி அவனுமே வந்து அந்த பிராபி மாதிரி தான், சென்டர் பேக்ஸ புல்லி பண்ணி ரன்ஸ் எடுக்கிற மாதிரி பாக்ஸுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர். நம்மளோட எப்பயுமே கோல் போடுவான் ப்ரோ. ஆமா அப்படிதான் வந்து அவனை நோட் பண்ண ஆரம்பிச்சது மெயினா. சோ அது அவனுமே அந்த நைஜீரியன் தான் அவனும், அந்த நைஜீரியன் ஸ்ட்ரைக்கர் தான். அந்த அவனை கொஞ்சம் டீரைல் பண்ணிச்சு சொல்லுவேன் நானு. ஆமா அதான் நீங்க இப்ப நைஜீரியன் சொன்ன மாதிரிதான் ஒரு ஆப்பிரிக்கன் பெட்டிஸ் இருக்கான்னு தெரியல. இந்த சீசன் சைன் பண்ணது எல்லாமே அந்த மாதிரி தான். அதே மாதிரி நம்ம அந்த வேர்ல்டு கப்ல வந்து கானால ஒருத்தன் கோல் அடிச்சான்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு கேலப் இறக்கைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட அந்த ஒரு உடன் இது வச்சு அவனையும் சைன் பண்ணிருக்கானுங்க. அவன் வந்து ஒரு மாதிரி ஓவர் ஆஃப் ஹோல்டிங் பிக் நல்ல ஒரு பிரஸ் பண்ற ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு பிரசிங் டைப்பான ஒரு மிட்ஃபீல்டர். வேர்ல்டு கப் நல்ல வேர்ல்டு கப் இருந்துச்சு. ஆமா இந்த வைனால்டம் கைண்ட் ஆஃப் பிளே. எங்களுக்கு வைனால்டம் இருந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒர்க் ரேட் இருக்க பிளேயரு. அவனே வாங்கியிருக்கானுங்க. அதே மாதிரி நீங்க பிரெண்ட்ஃபோர்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நல்ல டெக்னிக்கல் பிளேயர் கூட வைனால்டம். ஆமா நீங்க பிரெண்ட்ஃபோர்ட் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அந்த டீம்ல இருந்து ஒரு முக்கியமான பிளேயர் மிட்ஃபீல்ட்ல ஒன்யேகா ஃப்ராங்க் ஒன்யேகா. ஸோ அவனே வாங்கியிருக்கானுங்க. ஒரு மாதிரி என்ன சொல்றது ரெலிகேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸாவே பிரீமியர் லீக்ல வந்து நியூலி ப்ரொமோட் ஆகிற எல்லா கிளப்புமே எலிமினேட் ஆகிறது இல்லை. லைக் வந்து ஏதாவது ஒரு கிளப் வந்து சர்வே ஆகிட்டே இருக்கு. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், பர்ன்மவுத், எவனா ஒருத்த வந்து அப்படியே சர்வே ஆகிட்டே இருக்கான். பிளஸ் வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஜெயன்ஸ்ல தான் ஒருத்தன் சீசன் போறான். போன சீசன் மட்டும் தான் பிரேக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தவனுக்கு அப்படியே போயிடுவாங்க. போன சீசன் தான் பிரேக் ஆச்சு. அதான் ஒரு லெய்ஸ்டர் போனா, ஒரு சவுத்தாம்ப்டன் போனா, ஒரு வெஸ்ட் ஹாம், வுல்ஸ், நிறைய பெரிய நீ சொன்ன சைனிங்ல அந்த ஷெஃபீல்ட்ல ஒரு நான் பார்த்த வரைக்குமே ஹேமர் குஸ்டாவ் ஹேமர் வந்து குட்டியா அந்த பின்னாடி ஸ்ட்ரைக்கர் பின்னாடி இல்ல அந்த மிட்ஃபீல்ட் ஆடுவான். லாம்பார்டு ஆக்சுவலா லாம்பார்டு பிளேயர் ப்ரொஃபைல் மாதிரி அவன். லாம்பார்டு ஒரு மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவனும் நல்ல சைனிங். குஸ்டாவ் ஹேமர் நல்ல ஒரு கோல் ஸ்கோரிங், நல்ல ஒரு பிஹைண்ட் ஸ்ட்ரைக்கர் ஆடுற ஒரு மாதிரி கேம் மாதிரி ஆடுற ஒரு பிளேயர் அவன். டெக்னிக்கல் பிளேயர் அவன். அவனையும் வாங்கி வச்சிருக்கான் லாம்பார்டு. ஸோ ஐ திங்க் அதான் லாம்பார்டு மேல வந்து செல்சியில நிறைய மேனேஜர் கிரிட்டிசிசம் இருந்துச்சு அவன் திரும்ப வந்ததுக்கு அப்புறம். அந்த மாதிரி இது இருந்துச்சு. பட் சாம்பியன்ஷிப் போய் நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஒரு பாராட்டக்குரிய ஒரு விஷயம். சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பிரீமியர் லீக் பக்கமே வராத கிளப் வந்து கூட்டிட்டு வந்திருக்கு வந்து பெரிய விஷயம் தான். ஸோ இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி ஒரு 15th 16th பிளேஸ் முடிப்பானுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ